கல் என்பது உணவின் ஒரு பகுதி அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் கல்லுங்கிறது பருகணும், அவனுடைய உரிமை அப்படின்னு சொல்லுது. ஆனா அதை பத்தி யாரும் சட்டசபைக்குள்ள பேசல. எப்படிப்பட்ட அறிவார்ந்த சட்டசபைன்னு பாருங்க. சபாநாயகர் பதனியை இறக்கி 2 நாள் வச்சா கல்லாயிரும்ன்றாரு. பொன்முடியே கலக்கிறத கலந்தா கல்லாயிரும்ன்றாரு. இந்த சண்முகம்ன்ற அமைச்சர் கல் இறக்குனதுக்கு அனுமதி கொடுங்க கேட்காம கல் இறக்குனது மேல கள்ளச்சாராய வழக்கு போடாதீங்கன்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த அமைச்சரவைன்னு பாருங்க. என் மக்கள்லாம் இதுல சிந்திக்கணும். சட்டசபையில கல்லு பதனி இறக்க அனுமதி தரேனும் பேசல, வழக்கு போட மாட்டேனும் பேசல. ஆக மொத்தத்துல சட்டசபையில பேசின பேச்சு வெட்டி பேச்சு. பதனி இனிக்குதே, சக்கரை போட்டீங்களான்னு கேட்ட முதலமைச்சர்கிட்ட போய் கல் இறக்க அனுமதி கேட்டா கிடைக்குமா? வழக்கு போடாதீங்கன்னா வழக்கு போடாம இருப்பாங்களா? ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஏறும்போது கல் பருகிற திருவிழாவும் நடக்கும், கல் இறக்குற திருவிழாவும் நடக்கும்.